ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க மீன் பிடிக்க போனோம். அதோட மினி விளாக் தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. எனக்கு பர்சனலா மீன் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம ஏரியால பவர் கட். சோ கரண்ட் ஈவினிங் தான் வரும். கரண்ட் இல்லாம ஈவினிங் வரைக்கும் வீட்ல சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட வாப்பா மீன் பிடிக்க போலான்னு கூப்பிட்டேன். உடனே அம்மாவும் தொத்தாவும் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டாங்க. நம்ம துருவும் நானும் வரேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் நானும் தொத்தாவும் ஒரு பைக்லயும் அம்மாவும் அப்பாவும் ஒரு பைக்லயும் கிளம்பிட்டோம். நாங்க மீன் பிடிக்க எந்த ஸ்பாட்டுக்கு போனோம்னா விழுப்புரம் டு பண்ருட்டி போற வழியில கண்டரக்கோட்டை ஆத்துக்கு தான் போனோம். நானும் ஊரை ரீச் பண்ணிட்டேன். பட் அந்த ஸ்பாட் எங்கன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களும் இன்னும் ஆளை காணா. எங்க அப்பா வேற ரூல்ஸ் படி தான் ஓட்டுவாரு. தூண்டி எல்லாம் நான் வீட்லயே ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். ஆனா மீன் பிடிக்க முக்கியமான தேவையான ஒரு பொருளை நாங்க மறந்துட்டோம். ஆமாங்க, இந்த அடிக்கிற வெயில்ல இந்த மண்புழு தேர்றதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கே. ஐயோ. அப்புறம் ஊருக்குள்ள வந்து எருது எங்க இருக்குன்னு பார்த்து அங்க தோண்ட ஆரம்பிச்சோம். அந்த ஸ்பாட்ல அன்லிமிட்டடா மண்புழு கிடைச்சது. அப்புறம் தூண்டியில் மண்புழு எல்லாம் எடுத்துட்டு நாங்களும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அங்க ஆல்ரெடி எங்களுக்கும் முன்னாடி ஒரு கப்புள்ஸ் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அம்மாவும் தொத்தாவும் நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சைடு சாப்பாடை பிரிச்சுட்டாங்க. அப்பா வேற அந்த கப்புள்ஸுக்கே டஃப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சோலோவா களத்துல இறங்கிட்டாரு. அந்த சைடுல பார்த்தா சில பசங்க கையாலே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தா அப்பாவை பார்க்கும்போது எனக்கு ஒரு சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். எப்படியோ ஃபைனலா நானும் ஒரு மீனை பிடிச்சிட்டேன். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. மீன் பிடிக்கிறதுக்குலாம் ஒரு திறமை வேணும். அந்த திறமை தான் பொறுமை. அந்த பொறுமைலாம் எனக்கு சுத்தமா இல்ல. அதனால நேரா நானே கோதாவுல இறங்கிட்டேன். உண்மையை சொல்ல போனா கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா கீழே என்ன இருக்குன்னே தெரியல. ஆனா நல்லா ஃபீல் பண்ண மீன் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருந்தது. எப்படியோ ஃபைனலா என் கையால ஒரு மீன் பிடிச்சிட்டேன். அதுவும் நானா பிடிச்சேன்னு சொல்ல முடியாது. அதுவும் என் பேண்ட்டுக்குள்ள வந்துடுச்சு. ஆனா எங்களை தவிர அங்க இருந்த எல்லாரும் மீன் பிடிச்சி எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் நாங்களும் வெறுங்கையோட வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல மினி விளாக்ல சந்திக்கலாம். டாடா.